தமிழ் நாவல் இலக்கியம் பண்டைய காவிய மரபின் இடத்தை 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுந்த நாவல் பிடித்துக் கொண்டது. காவியமும் நாவலும் கதையையே கூறுகிறது என்றாலும் கூட இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. நாவலைப் பற்றி ஆராய விரும்புவோர் முதலில் காவியம் பற்றி நன்கு அறிதல் வேண்டும். நாவல் புதிய வகை என்றாலும் கூட அதனை தொடக்க காலத்தில் காவிய மரபிலிருந்து முற்றுமாக விடுபட்டு புதிய இலக்கிய வகையை படைத்தார்கள் என்று கூற முடியாது. நாவலை வசன காவியம் என்றுதான் முதலிலே அழைத்தார்கள். உரைநடையால் ஆகிய காவியம் இது என்று வசன காவியம் பொருள் தருகிறது. இத்தொடர் புரோஸ் எபிக் என்னும் ஆங்கிலத் தொடரின் தமிழாக்கமாகவே இருந்து வந்தது. ஓர் இலக்கிய வடிவம் புதிதாக தோன்றுகின்றது என்றால் அதற்கு ஓர் இன்றியமையாமை இருக்கின்றது என்று பொருள். முன்னைய இலக்கியத்தின் செல்வாக்கு தேயத் தொடங்குகின்றது என்று சொல்லலாம். காவியம், கதைப்பாடல்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு ஓரளவு குறைய நாவல் இலக்கியம் தோன்ற காரணமாயிற்று. நாவல் காவியத்திலிருந்து வேறுபட நாவலின் உரைநடை பண்பு மட்டும் அல்லாமல் பொருள் வேறுபாடும் விழுமிய காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். இப்பொருள் புலப்பாடு மாறுபட்ட சமுதாய அமைப்பின் பிரதிபலிப்பாகும். காவியம் தோன்றக்கூடிய சமுதாய சூழல் அமைப்பு வேறு, நாவல் உதயமாகக்கூடிய சமுதாய சூழல் அமைப்பு வேறு. காவியம் என்பது நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தினரை பிரதிபலித்தது. அவர்களை சிறப்புக்கும் சாதனமாக இருந்தது. எனவே அவர்கள் மட்டும் கேட்டு இன்புற்றனர் என்பது தவறானது. தாழ்நிலையில் உள்ளவரும் அறிந்து இன்புற்றனர். இந்த வகையிலே காவியம் வெவ்வேறு விதத்திலே சமுதாயம் முழுவதற்கும் அமைந்த இலக்கிய வடிவமாகி விடுகிறது. என்றாலும் இரு சாரருமே காவியத்தில் வாழ்க்கையை கண்டார் அல்லர். உயர்வு நவிற்சி, தற்குறிப்பேற்றம், இல்பொருள் ஓமை முதலிய அலங்கார வகைகள் காவியத்தில் இடம்பெற்றுள்ளதை நாம் சிந்திக்க வேண்டும். வாய்மையே வெல்லும் என்ற அறநெறியை வற்புறுத்துவதாகவும் தலைவன் தாள் பணிய வேண்டும் எனவும் காவிய கோட்பாடுகளாக இருக்கின்றன. இந்த நிலையிலே காவிய தலைவர்கள் நிலைபேறு உடையவர்களாகவும் பெருமக்களாகவும் இருந்திருக்கின்றனர். நாம் பிறந்து வாழும் இடத்திலிருந்து பெயர்தலை அறியாத பதியெழு அறியா பழங்குடி மக்கள் காவியத்தில் பாராட்ட பெற்றமைக்கு நிலப்பிரபுத்துவ கருத்தே காரணம் என்று சொல்லலாம். காவியத்தின் நிலை குலைவிற்கும் இதுவே காரணம். இதுவே நாவலின் கால்கோளுக்கு காரணமாயிற்று. நடுத்தர வர்க்கத்தினரின் தோற்றத்துடனேயே நாவல் இலக்கியமும் முகிழ்ந்தது. மேல் நாட்டிலும் கூட இந்த நிலையே தொடர்ந்தது. மேலை நாட்டவர்கள் கல்வி முறையில் வளர்ச்சி வேகமே நாவலின் விளைபொருள்களுக்கு வித்தானது. எந்திர வசதி, நூல்களை படித்து இன்புறும் ஆர்வம், வாசகர் கூட்டம், போதிய ஓய்வு நேரம் ஆகியன எல்லாம் நாவலின் இன்றியமையாகச் சூழலை வளர்த்தது. தொடக்க கால நாவல் ஆசிரியர்களான வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், மாதவையா, நடேச சாஸ்திரியார், பொன்னுசாமி பிள்ளை, பரிதிமார் கலைஞர் ஆகியோரெல்லாம் மத்திய தர வர்க்கத்தைச் சார்ந்த அலுவலர்கள். இவர்கள் தம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய சடங்குகளும் நடைமுறைகளும் இதன் காரணமாகத்தான் காவியம் பிரபுத்துவ இலக்கியம் என்றும் அழைக்கப்பட்டது. காலத்திற்கு ஒவ்வாதன என்று உணர்ந்தனர். சமுதாய சீர்திருத்தம் அவசியம் என்று கருதினர். என்றாலும் தொடக்க கால நாவலாசிரியர்களின் நூல்களில் மிளிரும் பண்பு ஆங்கிலம் கற்று உத்தியோகத்தில் அமர்வது பற்றியதாகவே இருந்தது. இத்தகைய நிலைகளில் பாத்திரங்கள் அமைந்தாலும் கூட காவிய தலைவர்கள் போல் அல்லாமல் ஓரளவு வாழ்க்கையை பற்றிய சமூக உணர்வு இருந்ததை நாம் காண முடிகிறது. நாவலில் இடம்பெற்ற செய்திகளாக கொடுக்கல் வாங்கல், பணப்பிணக்கு, நீதிமன்றம், பாகப்பிரவினை, குடும்ப சண்டை போன்றவையெல்லாம் விளங்கியிருக்கின்றன. சாதாரண வாழ்க்கை, வழக்கமான நிகழ்ச்சி, பாத்திரம், புனைந்துரையாடல் போன்றன நாவலில் பொருளாகவும் உறுப்புகளாகவும் அமைந்துள்ளன.
நில மானிய அமைப்பு சமுதாயத்தினது சிதைவின் விளைவாக உருவாகிய புதிய வாழ்க்கை தத்துவமே நாவல் இலக்கியம் தோன்றுவதற்கு வழிவகுத்தது என்று கூறுவர். நாவலின் நிகழ்ச்சி உலக அனுபவத்தை ஒட்டி இருப்பதால் உரையாடலும் அதற்கேற்பவே அமைய வேண்டியிருந்தது. நாவலின் கதைக்கருவையும் கதை புணர்ப்பையும் பொறுத்துதான் உரையாடல் அமைந்தது. நடேச சாஸ்திரி காலத்திலிருந்து கல்கி, அகிலன் வழிவரும் பரபரப்பு நாவல்களில் இயற்பண்பை விட சம்பவக் கோவையில் விறுவிறுப்பு, மிகை உணர்ச்சி ஆகியன முக்கியமாக கொள்ளப்பட்டமையினால் உரையாடலும் செயற்பண்பு வாய்ந்தவையாகவே அமைந்துவிட்டது. ராஜமையர், மாதவையர், சிதம்பர சுப்பிரமணியன், சண்முக சுந்தரம், ரகுநாதன், ஜானகிராமன், ஜெயகாந்தன் ஆகியோரின் நாவல்களில் அமைந்த உரையாடல்கள் ஓரளவு கலை உணர்வோடு அமைந்தது. நாவலாசிரியர்கள் தத்தம் கொள்கைகளை வற்புறுத்தும் நிலையமாக நாவலை கருதுவதற்கும் காரணமாக இருந்தது அது. தொடக்ககால நாவல் கோட்பாடுகளும் நோக்கும் அதன் வளர்ச்சிக்கு ஓரளவு தடைக்கல்லாக இருந்தது போன்ற ஒரு உணர்வை அளித்தது என்று கூட சொல்லலாம். இதுவே காவியத்திற்கும் நாவலுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும்.